ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எதிர்பார்த்த கூட்டணி அமையாத நிலையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தவிக தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எதிர்பார்த்த கூட்டணி அமையாத நிலையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தவிக தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவிகவுடன் கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட அமமுக கடந்த வாரம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துவிட்டது. எதிர்பார்த்த கூட்டணி அமையாத நிலையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தவிக தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவிக காங்கிரஸ் இடையிலான திரைமறைவு கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. எதிர்பார்த்த கூட்டணி அமையாத நிலையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தவிக தேர்வு செய்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன சொல்லலாம்? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்துடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் இணையவில்லை. இந்நிலையில்தான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணிகளை தமிழக வெற்றி கழகம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு முதற்கட்டமாக ஒரு 50 வேட்பாளர்களை மட்டும் தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டுமே அந்த விண்ணப்பம் வழங்கி பணிகளை மேற்கொண்டு வந்தனர். அதே வேளையில் ஒரு புறம் வேட்பாளராக விரும்புபவர்களின் பின்புலங்களையும் ஒரு குழுவை வைத்து ஆராய்ந்து வந்தனர். கடந்த சில மாதங்களாகவே வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்தது. குறிப்பாக வேட்பாளராக யார் விரும்புகிறார்களோ அவர்களின் பின்புல விவரங்களை ஆராய்வதற்காக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் மாவட்ட வாரியாக கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த கண்காணிப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கட்சி பணிகளை ஆராய நியமிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்களின் பின்புலங்களையும் ஆராய்ந்து கட்சிக்கு விவரங்களை அளித்திருந்தனர். இந்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்துடன் தற்போது வரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இணையவில்லை. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் அமமுக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அக்கட்சி இணைந்து விட்டது. கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று விஜய் முதல் மாநாட்டிலேயே அறிவித்த நிலையும் தற்போது வரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராத நிலையில் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை இவர்கள் தேர்வு செய்ய தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். காங்கிரசுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக தகவல் சொல்லப்பட்டது. அதிலும் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த வேட்பாளர்கள் தேர்வை இறுதி செய்திருக்கிறார்கள், விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதில் வேட்பாளராக விரும்புவதற்கான காரணங்கள், அதே போன்று சட்டமன்ற தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது, கட்சிக்கு செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது உட்பட பல்வேறு கேள்விகள் அந்த விண்ணப்பத்தில் அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதனை வேட்பாளராக விரும்புபவர்கள் பூர்த்தி செய்து தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறாக 234 தொகுதிகளும் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதற்கு ஏற்றவாறு வேட்பாளர்களை தற்பொழுது இறுதி செய்யக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஓரிரு வாரங்களில் இந்த பணிகள் நிறைவடையும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இறுதி வேட்பாளர் பட்டியலை விஜய் தான் அறிவிப்பார் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.